27 நட்சத்திரங்களில் 19வது வரக்கூடிய நட்சத்திரங்கிறது வந்து மூல நட்சத்திரம். இந்த மூல நட்சத்திரம் அமைஞ்சிருக்கக்கூடிய ராசின்னு பார்க்குறப்ப தனுசு ராசி. மூல நட்சத்திரத்தின் அதிதேவதை வந்து அசுர தேவதைகள்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மூல நட்சத்திரத்தின் அதிபதி வந்து கேது பகவான். மூல நட்சத்திரம் அமைந்துள்ள தனுசு ராசியின் அதிபதி வந்து குரு பகவான். இந்த மூல நட்சத்திரத்தோட வடிவம்ங்கிறது வந்து சிங்கம் அல்லது யானையின் துதிக்கை வடிவம்னு சொல்லுவாங்க. இந்த 2019ஆம் புத்தாண்டு மற்றும் வரக்கூடிய ராகு கேது பயிற்சி வந்து மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் செய்யணும்னு பார்க்குறப்போ, இது வரைக்கும் வந்து சுகஸ்தானமான அதாவது வந்து சப்தமஸ்தானத்தில் வந்து ராகு பகவான் சஞ்சரிச்சுட்டு இருந்தார். குடும்ப பிரச்சனைகளை அதிகரிக்கிற மாதிரியான சூழ்நிலை தான் இருந்துச்சு. அது வந்து கண்டினியூ தான் ஆகுமே தவிர அதில் வந்து நிவர்த்தி நிச்சயமாக கிடைக்கும். பட் நீங்கள் வந்து 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் வந்து மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நெகட்டிவான பலன்கள் நடக்காதுன்னு சொல்லலாம். பாசிட்டிவான பலன்கள் நடக்குது இல்லையோ, நெகட்டிவான பலன்கள் நிச்சயமாக நடக்காது. மிக முக்கியமாக வந்து மூல நட்சத்திரத்துக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சரிச்சுட்டு இருக்கிறாருங்கிறது வந்து தூக்கம் அல்லது வந்து கனவு சம்மந்தமான விஷயங்களில் பெரிய பாதிப்பு கொடுக்கும்னு சொல்லலாம். அதாவது பாதிப்புனா நீங்கள் உடனே வந்து வேறு மாதிரி நெகட்டிவாக நினைக்க வேண்டியதில்லை. மெயினாக வந்து தூக்கம் கெடும். காரண காரியமே இல்லாமல் தூக்கம் கெடும். அதுவும் குறிப்பாக வந்து பெண்களுக்கு நிச்சயமாக அந்த டைமில் வந்து தூக்கம் கெடும். நார்மலாக வந்து 7-8 மணி 9 மணிக்கு தூங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போ வந்து 12 மணி ஆனாலும் தூக்கம் வரலைங்கிற மாதிரி சூழ்நிலை தான் இருக்கும். ஜென்ரலாகவே வந்து தூங்கலினாலே வந்து பல பிரச்சனைகளை வந்து உங்களால் எதிர்கொள்ள முடியாமல் போயிடும். முடிஞ்சளவுக்கு வந்து தூக்கத்தை வந்து தொலைக்காமல் இருக்கிறதுங்கிறது நல்லது. அதே சமயம் வந்து 7.5 சனி கண்டினியூ ஆகிட்டு இருக்கிறதால பெரிய அளவுக்கான முதலீடுகள், அதாவது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுங்கிற மாதிரியான விஷயத்தில் இந்த டைமில் கம்மி பண்ணிக்கிறதுங்கிறது நல்லது. முடிஞ்சளவுக்கு தவிர்த்துறது வந்து பல வகையிலும் யோகத்தை செய்யும். அதே மாதிரி வந்து தொழில்துறையில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறப்போ, தொழிலில் வந்து கொஞ்சம் மந்தமான சூழ்நிலையில் தான் இருக்கும். அதே மாதிரி வந்து தேக்க நிலைகளை வந்து கொஞ்சம் அதிகரிக்கணும்னு சொல்லலாம். நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஆர்டர்ஸ் கிடைக்காது, வேலையாட்கள் அமையாதுங்கிற மாதிரியான சூழ்நிலை இருந்தாலும் இதெல்லாமே பண்ணக்கூடியவர் வந்து சனியும் குருவும் சேர்ந்து, குரு பகவான் 12ஆம் இடத்துல இருக்கார், சனி பகவான் ஜென்ம லக்னத்திலேயே ராசியிலேயே நட்சத்திரத்திலேயே இருக்கார். ஸோ எல்லாமே வந்து நெகட்டிவாக தெரிஞ்சாலும் அந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய இடம் வந்து ரொம்ப பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கிறதுங்கிறதுனால பல வகையிலும் யோகத்தையே செய்யணும்னு சொல்லலாம். ஆனால் 2019 ஏப்ரல் மாதம் வரைக்கும் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எந்த விஷயத்துலையுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிறதுங்கிறது நல்லது. முக்கியமாக வந்து வண்டி வாகனங்களில் போயிட்டு வரும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். முடிஞ்சளவுக்கு வந்து நைட் ட்ராவலிங்கை கம்மி பண்ணிடுறீங்க. நட்சத்திர அதிபதி கேது பகவான் வந்து உங்கள் நட்சத்திரத்திலே வந்து சஞ்சாரம் செஞ்சுருக்கிறது வந்து உங்களை பல வகையிலையும் ஆன்மீக விஷயங்களில் ஈடுபடுத்தும். அதே மாதிரி எங்களுக்கு குரு கிடைக்கல அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு இந்த டைமில் வந்து நிச்சயமாக குரு கிடைக்கிறதுக்கான தென்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆன்மீக பயணங்கள் வந்து கொஞ்சம் அதிகரிக்கும்னு சொல்லலாம். அதனால் பல பாசிட்டிவான புண்ணியங்கள் கிடைக்கும். அதே மாதிரி வந்து ராசிநாதனான குரு பகவான் வந்து 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறதுங்கிறது வந்து தன விரயங்களில் வந்து விரயமானாலும் அது வந்து சுப விரயமாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. இந்த டைமில் வந்து 2019ஆம் ஆண்டு மூல நட்சத்திரத்துக்கு வந்து பாசிட்டிவான பலன்கள் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய கிரகம் வந்து குரு பகவான். அந்த குரு பகவான் இருக்கக்கூடிய இடம் நெகட்டிவாக இருந்தாலும் அவர் பார்க்கக்கூடிய இடம் வந்து பாசிட்டிவாக இருக்குது. ஸோ வந்து குரு பகவான் வந்து 7ஆம் பார்வையாக ருண ரோக சத்துருஸ்தானத்தை பார்க்குறதுங்கிறதுனால எதிரிகளோட பலம் வந்து குறைஞ்சி எதிரிகள் தொல்லை இருக்காதுன்னு சொல்லலாம். அதே சமயம் வந்து மருத்துவ செலவுகள் வந்து அந்த டைமில் படிப்படியாக கம்மியாகும். ஒரு சிலர் வந்து புதிய கடன் வாங்கி பொருள் வாங்குற மாதிரியான சூழ்நிலை அமையும். அல்லது ஒரு சிலர் வந்து தொழில்துறையில் இருக்கவங்களாகட்டும், உத்தியோகத்துக்கு போயிட்டு இருக்கவங்களாகட்டும், ஒரு பெரிய கடன் அடைக்கிறதுக்கு ஒரு புதிய கடன் வாங்கி எல்லா கடனையும் அடைச்சிட்டு ஒரே கடனாக கொண்டு வரங்கிற மாதிரியான கடன் நிவர்த்தி கிடைச்சாலும் அந்த கடனும் வந்து கடனில் தான் நிவர்த்தி ஆகுங்கிற மாதிரியான அமைப்பு. குரு பகவானோட 9ஆம் பார்வை வந்து பாசிட்டிவாக இருக்கிறதுனால அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறதுனால வந்து பணத்தட்டுப்பாடுகள் வந்து இது வரைக்கும் இருந்த தட்டுப்பாடுகள் இருக்காது. அதுவும் வந்து கேஷ் ஃப்ளோ வந்து இல்லாமல் தொழில் பண்ணுறவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிருப்பீங்க. இந்த டைமில் வந்து வரக்கூடிய 2019 ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் வந்து பணப்புழக்கம் அதிகமாகும்னு சொல்லலாம். தொழில் செய்கிறவங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். அதே சமயம் மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறப்ப மாணவர்கள் வந்து இந்த டைமில் படிப்பை தவிர மற்ற எல்லா விஷயமும் பண்ணுற மாதிரியான சூழ்நிலை தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து படிப்பில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிக்கிறதுங்கிறது வந்து நல்லது. மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு இந்த பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிறவங்க பொழுதுபோக்கை குறைச்சிட்டு படிப்பில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிக்கிறதுங்கிறது தான் பல வகையிலையும் நன்மையை தரும். அதே மாதிரி கேம்பஸ் இன்டர்வியூ அதை படித்து முடிச்சுட்டு கேம்பஸ் இன்டர்வியூக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்க, ஒரு வேலை கிடைக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு வந்து வரக்கூடிய 2019 ஏப்ரல் 21க்கு மேலே நீங்கள் எதிர்பார்க்குற வேலைகள் நிச்சயமாக கிடைக்கும். ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வேலைப்பளு அதிகரித்தாலும் அதுக்கான பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். சம்பள உயர்வும் ஊதியமும் நிச்சயமாக கிடைக்கும். அதுவும் வந்து ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதிக்கு மேலே நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கும். என்னதான் வந்து ராகு கேது மற்றும் சனி பகவான் குரு பகவான் எல்லாருமே நெகட்டிவாக இருந்தாலும் 2019ஆம் ஆண்டை வந்து
மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்படி பாசிட்டிவாக வச்சுக்கலான்னு பார்க்குறப்போ, முடிஞ்சவங்க வந்து தினமுமே வந்து சனி பகவானுக்கு எள் சோறு படைக்கிறதுங்கிறது வந்து சனி பகவானோட பிடியிலிருந்து உங்களை காத்துடுறோம். முடியாதவங்க சனிக்கிழமை சனி பகவானை பார்த்து அர்ச்சனை பண்ணுறது, அதே மாதிரி பெருமாளை பார்த்து அர்ச்சனை பண்ணுறதுங்கிறது பல வகையிலேயே முன்னேற்றத்தை தரும். ராசிக்குள்ளேயே வந்து குரு பகவான், அதாவது 12ஆம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கிறதுனால தூக்கத் தொல்லைகள் அதிகரிக்குங்கிற காரணத்தினால வசதி இருக்கிறவங்க சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு வந்து பிள்ளையாருக்கு வந்து நீங்கள் ஒரு சிறப்பு பூஜை பண்ணுங்கள். அப்படி இல்லாதவங்க வந்து சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பிள்ளையாருக்கு பால், பழம், தேன் அந்த மாதிரி ஏதோ நான் வாங்கி தந்து பூஜையில் கலந்துக்கிறதுங்கிறது வந்து இந்த 2019ஆம் ஆண்டு மூல நட்சத்திரத்துக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவான பலன்களை மாற்றி பல வகையிலேயும் முன்னேற்றமான ஏற்றமான பலன்களை தரும்ங்கிறத எந்த விதமான மாற்றமும் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.